நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன கதை ஒன்றா பார்ப்போம். ஒரு ஊர்லிங்க ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். செல்வந்தார்னாலும் பெரிய செல்வந்தர். நல்ல பெரிய பங்களா, வீடு, காட்டு, தோட்டம் தோணுன்ட்டு நிறைய நல்ல வசதியாக நல்லா இருந்தார். அந்த காசு வளத்தோடு அவர் இருந்தனால அந்த ஊர்லேயும் அவருக்கு நல்ல மதிப்பு. அவரை பார்த்தாவே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு போவாங்க. ரொம்ப நல்ல அவருக்கு மரியாதைங்க. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பையன், ஆம்பளை பையன். அவன் இவருக்கு அப்படி தலைகீழாக இருக்கான். சரியான ஊதாரி பையன். ஊரில் யார் அவனை கண்டாலும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனை பார்த்தாவே ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான பையன். இவருக்கு எல்லா செல்வமும் இருந்து இது ஒன்று மட்டும் இவருக்கு பெரிய கவலை. ரொம்ப வருத்தப்படுவார். என்னடா நம்மளுக்கு ஒரு பையன் இருந்தோம், இந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாருங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்தாருங்க. துறவி அங்கே தங்கி எல்லாத்தையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ இந்த செல்வந்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்காப்புல. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி விட்றாப்புல, கூட இருக்கவங்கள்ட்ட, அந்த செல்வந்தரை என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. இவங்களும் போய் அது செல்வந்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்காருங்க, அவர் உங்களை பார்க்கணுன்ட்டாரு அப்படின்னு. சரி, நான் போய் பார்க்குறேன், பெரியவங்க போய் பார்க்கணும், போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவர் செல்வந்தரும் அந்த துறவியை போய் பார்க்கறதுக்கு போகிறார். போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாரு, ஏங்க சாமி, எனக்கு எல்லாம் நிம்மதியாக இருக்குங்க. வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவி இருக்குது, மாடு இருக்குது, கண் இருக்குது, ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல செல்வம்லாம் நல்ல விதமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைங்க, அது என் பையன்தான். ஒரே ஒரு பையன் சரியான ஊதாரி. நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவான். நல்லதே செய்ய மாட்டான். ரொம்ப மோசமானவன். நம்ம இன்னும் சொல்கிறோமோ அதை தலைகீழாக தான் செய்வான். ரொம்ப மோசமான பையனாக இருக்கான், ஊதாரி பையனாக இருக்கான். எனக்கு அதுதாங்க பெரிய கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி துறவிட்ட இவர் செல்வந்தர் சொல்ல, துறவியோ அதுக்கு என்ன சொன்னார், உங்கள் பையனை என்னை பார்க்க சொல்லுங்க. உங்கள் பையன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சாமி வந்திருக்காங்க, அவங்கள போய் பாரு, உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. வரட்டும், நான் சொல்லி அவனை திருத்த முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி துறவி சொல்லி அனுப்பாருங்க. சரி போயிட்டு அதே மாதிரி தன்னுடைய மகன்கிட்டையும் விஷயத்தை சொல்கிறார். அப்பா, நம்ம ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்திருக்காங்க, பெரியவங்க, அவங்கள போய் பாரு, உனக்கு ஆசீர்வதிப்பாங்க, கண்டிப்பாக போய் பாரு அப்படின்னும். இவனுக்கும் அரை மனசு போகாமல் இருந்தால் அப்பா முடங்கிக்கிட்டே இருப்பார். போனால் அவர் ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். சரி, வேறு ஒன்றும் வழியில் போய்த்தான் விட்டு ஒரு அரை மனசோட போய் அந்த துறவியை போய் பார்க்குறதுக்கு போகிற அப்படிங்கிற இந்த பையன் போனதும் அவருக்கு போய், எங்கள் சாமி, இந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட சொன்னீங்களாம், என்னை வர சொன்னீங்களா உங்களை பார்க்குறதுக்கு, அதான் வந்துருக்குறேங்க. அடாடா, வா, அந்த செல்வந்தரோட பையனா நீ, வா வா, சரி வா, நான் இந்த கிளம்பிட்டுருக்கேன், இந்த பக்கத்தில் இருக்கிற மலை, அந்த மலை மேலே போய் பார்த்துட்டு வரணும், உனக்கும் உபதேசங்கள் நான் செய்ய சொல்லியிருக்காரு, வா, நீயும் வா, நம்ம 2 பேரும் போகலாம், வா மேலே. அப்புறம் சாமியாரை பார்த்தாச்சு, பேசியாச்சு, அப்புறம் கூப்பிட்றாரு, போய்த்தானே ஆகணும். சரி, நாவே கூட கிளம்புறாங்க. அந்த மலை மேலே ஏற போகும்போது என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று இருக்கு. தம்பி, அந்த பாறாங்கல் கையில் எடுத்துக்கங்க, மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப, என்னடா, சரி வேறு வழி இல்லை. பாறாங்கல்ல ரொம்ப பெரிய கல்லுங்க, நல்லா வெயிட்டு, தூக்கி வச்சுக்கிட்டு பையன் அவர் கூடவே நடக்கிறாங்க. பாதையும் ஒன்றும் சரியான பாதையெல்லாம் இல்லை மலை மேலே போகிறதுக்கு. சாமியார் முன்னே நடக்கிறாரு. இவன் இந்த வெயிட்டான கல்லை தூக்கிட்டே பின்னாடி மேலே ஏறுறாங்க. ஏற போய்கிட்டே இருக்கு. சரி, ஏறத்தால போயாச்சுங்க மேலே.
ஆனால் அவர் சாமியார் வந்து ஒன்றுமே இவர்கிட்ட பையன்கிட்ட பேசலாம் இல்லை போகும்போதெல்லாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாத தவிர வேறு ஒன்றும் விவரம்லாம் எதுவுமே சொல்லலை. மேலே போயாச்சு. போனது மேலே மலை மேலே போனதும் இப்போ வந்து சொல்கிறாரு, அந்த பாறாங்கல்லை வந்து கீழே வச்சுட்டான், அதை உருட்டி விடு கீழே அப்படின்னு. சரியான கோபம் வந்துடுச்சு. என்னடா இந்த கல்லை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து மேலே தூக்கிட்டு வர்றோம், கீழே விட்டு போட்டு வந்துருக்கலாமே. ஆனால் ஒன்றும் சொல்ல முடியல. சாமியார்ட்ட உடனேயுமே சொல்ல முடியல. வச்சு விட்டு விட்றோம், தடன்னு கல் வந்து கீழே போயிடுது. கீழே போனதும் இவன் மூஞ்சியே மாறி போயிடுது. கேட்குறாரு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இந்த கல்லை அப்புறம் எதுக்கு மேலே தூக்கிட்டு வச்சு சொன்னீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன், நான் தானே கொண்டு வந்தேன் இந்த கல்லை. இந்த பாதையும் சரியில்லை, இதில் இந்த பாறாங்கல்லை வந்து தூக்கிட்டு இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு தேவையில்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தேன், அப்புறம் ஏன் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து கீழே விட்டு சொன்னீங்க? இன்னும் புரியலையே நீங்கள் பண்ணுறது. கோவப்படாது. இதை வந்து கஷ்டப்பட்டு தான் நீ வந்து மேலே கொண்டு வந்த தெரியும் எனக்கு. அதை கொண்டு வர்றது கஷ்டங்கிறதும் தெரியும். அதனால தான் அந்த கல்லை வந்து அந்த பாறாங்கல்லை வந்து உனக்கு மேலேயே கொண்டு வர சொன்னேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, உனக்கு எவ்வளோ கோபம் வருது. இதே மாதிரி தான் இப்போ உங்கள் அப்பா இருக்காரு, அவரு அந்த சொத்து சுகம் மாடு கண்ணு அது இது செல்வம் எல்லாம் இப்படி சம்பாதிச்சிருப்பாரு, கஷ்டப்பட்டு தானே சம்பாதிச்சிருப்பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இதுக்கு இடையில அதை வந்து அந்த பொருளாக வந்து சேர்த்திருப்பாரு. நீ கொஞ்சமாக அதை வந்து உணர்ந்து பார்க்கலையா? இல்லவே இல்லையே. அதை வந்து ஊதாரித்தனமாக நீ செலவு பண்ற. இதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த வேலையவே உனக்கு நான் கொடுத்தேன். உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த செல்வத்தை நீ வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்றிய, இது எப்படி நியாயம்? உங்க அப்பா கோபம் வருமா வராதா? இதை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பாறாங்கல்ல மேலே தூக்கிட்டு வந்ததும் உன்னை வந்து மேலே கொண்டு வந்து உருட்டி விட சொல்லுது எல்லாமே. இதை வந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அவன் தலையை கீழே விட்டு நின்றுடுறாங்க. நின்று அப்புறம் சொல்கிறான், இனிமேல் நான் வந்து ஒழுங்காக நடந்துக்கிறேன் சாமி, இனிமேல் நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன், இந்த மாதிரி ஊதாரித்தனமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் மன திருந்தி சொல்கிறான். அதே மாதிரி வந்து நேராக வந்து அவங்க அப்பாட்டையும் வந்து சொல்லிடுறான், அப்பா என்னை மன்னிச்சுக்குங்க, எனக்கு வந்து இவ்வளோ நாளாக புரியல, இப்போ அந்த துறவி வந்தாங்களே அவங்க தான் வந்து எனக்கு புரிய வச்சாங்க, இனிமேல் நான் வந்து ஊதாரித்தனமாக இல்லாமல் ஒழுங்காக இருக்கேன்னு சொல்லி அப்பாட்டி மன்னிப்பு கேட்டு திருந்திடுறாங்க. சரிங்க, வேற ஒரு இதே மாதிரி நல்ல பதிவோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. நன்றி.